கல்யாணம் என்பது இவனும் விரும்பணும் அவளும் விரும்பணும், அதுக்கு பேர் தான் கல்யாணம். அந்த பெண்ணு மறுத்து விட்டால், சம்மதம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா திருமணம் செல்லாது. அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை பிடிக்கணும், அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணை பிடிக்கணும் என்ற வகையில் தாய் தந்தையருக்கு எப்போ நீங்கள் குற்றவாளி ஆவீங்கன்னு சொன்னால் அது அவங்க சங்கடப்பட்டு கொள்ளலாமே தவிர அது உங்களை பாதிக்காது. தாய் தந்தையருக்கு கட்டுப்படாத பெற்றோர்கள் வருத்தப்படுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. பெண்ணுடைய சம்மதம் அவங்களுடைய விருப்பத்தின்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமே தவிர அவங்க முடித்த மாப்பிள்ளையை அவங்க சொல்லணும், பெற்றோர்கள் என்ன செய்யணும், நின்று பெற்றோர்கள் இல்லாட்டி மற்ற உறவினர்கள் நின்று நடத்தி வைக்கணும். பெண் விஷயமாக ரசூலுல்லாஹ் நடந்த ஒரு சம்பவம் என்னத்தை காட்டுது? பெற்றோருக்கு ரோல் இல்லைன்னு காட்டுது. உங்கள் வாப்பாவுக்கு பிடித்தவர்களை உங்கள் உமாவுக்கு பிடித்தவர்களை கல்யாணம் பண்ணுங்க நல்லா சொல்லலை, மா தாப லக்கும் உங்களுக்கு மன விருப்பமான பெண்களை கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள்னு தான் அல்லாஹ் திருக்குறானில் அனுமதிக்கிறான். அவனுடைய மகனோ மகளோ ஒரு ஆளை விரும்பினாங்கன்னு சொன்னால் அது மார்க்கத்துக்கு உகந்ததாக இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறுக்க நிற்கக்கூடாது. முஸ்லீம் பெண்கள் போய் கோயிலில் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. என்ன